நான் சசிதரன் கே ராஜு. You're watching dcinema.tv. This is Anirudh and you're watching dcinema.tv. This is Jayaraman and you're watching dcinema.tv. You're watching me on dcinema.tv. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுஹாசினி மணிரத்னம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது dcinema.tv. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது dcinema.tv. Hi, you're watching dcinema.tv. அடி சந்தையில போறவள வாடி என் பக்கம் இந்த மாமங்காரங்காத்திருக்க நீதான் எனசோ பச்சரிசி பல்வரிச சொக்குது நித்தம் இப்போ ஊரறிய சொல்ல போற நீதாண்டி சொர்க்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது dcinema.tv. ஹாய் dcinema.tv ஆன்லைன் வியூவர்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி கணபதி. இப்போ நம்ம விவேக் ஜியோட ஆல்பம் லான்ச்சிங்கில் இருக்கோம். இங்கே நம் நாட்டை சேர்ந்த நிறைய கலைஞர்கள் வந்திருக்காங்க அண்ட் நாங்கள் ஸ்பெஷல் இன்டர்வியூஸும் எடுத்திருக்கோம். ஸோ வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இதுதான் சக்ஸஸ் இந்த ஆல்பத்தோட. விவேக் ஜியோட ஐகான். ஓகே, ஸோ கிராண்ட் லான்ச்சிங் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு விவேக் வந்து எனக்கு ஒரு ரொம்ப காலமாக எனக்கு ஒரு சிறந்த நண்பர் அவர். ஸோ இன்றைக்கி வந்து அவருக்காகவும் அவருடைய டீமுக்காகவும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அவர் வந்து பல வெற்றிகள் பல தோல்விகள் கண்டு இப்போ வந்து கிராமத்து பொண்ணு அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து இன்னொரு பரிமாணத்துக்கு போயிருக்கு. ஸோ அந்த பாடல்களுக்கு அப்புறம் வந்து ஐகான் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் வந்து இந்த வாட்டி விவேக் வந்து ஒரு பெரிய சாதனை படைப்பார், வெற்றி அடைவாருன்னு முழுமையான நம்பிக்கை இருக்குது. சில பாடல்கள் கேட்டேன், ரொம்ப தரமாக வந்திருக்கு. அவருடைய திறனுக்கும் உழைப்புக்கும் இந்த ஒரு ஆல்பம் ஒரு சிறந்த பரிசாக இருக்கும். அவருடைய ஃபேன்ஸுங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு 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 கிஃப்டாக இருக்கும். விவேக் ஜிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னோம். ரொம்ப சிறப்பான முறையில் வந்து யூனித்தாரில் நடத்தியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அனைத்து பாடலும் மிகவும் சிறப்பாக உள்ளது. அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன் டு விவேக் ஜி அண்ட் ஆல்சோ தி என்டையர் டீம் ஃப்ரம் ஐகான். ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தும் அவரோட ஃபேன்ஸ்லேருந்தும் நிறைய ஆதரவு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த லான்ச்சுக்கு வந்ததுக்கு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இங்கே வந்ததுக்கு. அண்ட் தென் ஸோ பாட்டெல்லாம் கேட்டிங்களா? ஐகான் ஆல்பம் பாட்டெல்லாம். ஸோ எப்படி இருக்குது? ஐகான் பாடல்கள் வந்து எல்லா பாடல்களும் நான் கேட்கல. பட் அவரோட ஸ்டூடியோவுக்கு போகும்போது அவர் வந்து எனக்கு வந்து ஒரு 4 பாடல்கள் போட்டு காமிச்சிருந்தார். அதில் வந்து செண்பகமேன்னு ஒரு பாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக. ஏன்னா அந்த பாட்டு முதல்ல நம்ம கேட்கும்போது ஏதோ ஒரு கேர்ள் கிட்ட பாடுற மாதிரி இருக்கும். பட் அவர் வந்து ஒரு பசுக்கிட்ட தான் அவர் பாடுறாரு. ஸோ ரொம்ப ஃபனியாக இருந்தது. அப்புறம் இன்னொரு பாடல் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பாடல் கேட்டேன். அதுவும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஏன்னா ஹாப்பி நியூ இயர் நிறைய பாடல்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் ஹாப்பி பர்த்டேக்கு வந்து பெரும்பாலும் குறவு தான். ஸோ இட்ஸ் மோர் ஸ்பெஷல். அண்ட் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து மக்கள் போட்டு கேட்குற ஒரு பாடல். ஸோ நல்ல ஒரு ஐடியா. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட சிடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எடுத்து நான் வீட்டுக்கு போய் எல்லா பாடலும் கேட்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி செண்பகமே, அதாவது 3வது பாடல் இந்த சீரியல் வந்து இட் வில் பி த ஃபர்ஸ்ட் சாங் தட் ஐ லிசன் டு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. அப்புறம் ஹாப்பி பர்த்டே. ஸோ சாங் நம்பர் 3 and 4 இஸ் மை ஃபேவரட் ஃபார் நவ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டத்தேனே சிடி வச்சு வீட்டில் போய் பாட்டு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கேட்காம இருக்க முடியுமா? ஸோ பாய் ஒரிஜினல் சிடி அண்ட் இப்பயே பாட்டு கேட்க ஆரம்பிங்க. நீங்கள் விவேக் ஜியோட கிராண்ட் லான்ச்சிங் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு? விவேக் ஜி ஏற்கனவே சக்ரா சோனக்கில் உள்ள காலத்துலேருந்து நமக்கு தெரியும். இப்போ தனியாக ஒரு அழகான ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு ஐகான். வாழ்த்துக்கள். அவருடைய திறமைகள்லாம் தனியாக காட்டியிருக்காரு. ஸ்கூட்லாம் நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ ஐகான் ஆல்பமில் உள்ள பாட்டு எல்லாத்தையும் கேட்டிங்கல்ல. ஸோ பாடல்கள்லாம் எப்படி இருக்குது? இன்றைய இளைஞர்களுக்கு, அதாவது யூத்துக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்தா தான் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பிழைக்க முடியும். அதை கரெக்டாக நம்ம விவேக் ஜி பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆட வைக்கிது. சூப்பர். கிராமத்து பொண்ணு. ஐகானோட நீங்கள் சிடி வாங்கியிருக்கீங்க, ஒரிஜினல் சிடி. நீங்கள் ஒரிஜினல் சிடி வாங்கினீங்களா? உங்களுக்கு கூடயும் கண்டிப்பாக இந்த போஸ்டர் இருக்கும். இந்த போஸ்டர் இல்லைனாக்கா அது வந்து போலின்னு அர்த்தம். ப்ளீஸ் டேக் நோட். நாங்கள் ஸோ நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? ஸோ திஸ் ஐகான் ஆல்பம் பை ஒரிஜினல். His songs all similar to India songs now. So to support him. ரொம்ப ஒரு 10 வருஷம் முன்னுக்கு தெரியும் அவர் எனக்கு. ஓகே, அவருடைய திறமைலாம் எல்லாம் தெரியும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்தப்போ இந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போது அவருடைய அந்த ஜான்ரே கொஞ்சம் மாறி இருக்குது.
பட் எனிவே நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கிராமிய கலந்த சில விஷயங்கள் நடந்திருக்கு. நல்ல அழகான லிரிக்ஸ்லாம் போட்டிருக்காரு. மியூசிக் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆல்சோ இட்ஸ் அ குட் ப்ரோக்ரஸ்லாம் இப்போ மலேசியன் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு திருப்பம் இது. ஐகான் கிராண்ட் ஆல்பம் லான்ச்சிங்கில் இருக்கோம். இந்த கிராண்ட் லான்ச்சிங்கோட கதாநாயகி விவேக்ஜி இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கார். அவர்கிட்ட இதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் வாங்க. வணக்கம். ஹாய் dcinema.tv. ஓகே அப்படின்னு வியூவர்ஸ் எல்லாம் அப்படிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அது மறுபடியும் வந்து அனிருட் ஸ்டைலாக சொல்ல இந்த நிகழ்ச்சி ஒரு கோலாகலமாக நடந்துச்சு. ரொம்ப அப்படி மெர்சல் ஆகிட்டு அப்படி தான் சொல்லணும். எனக்கு நிறையா பேர் வந்திருந்தாங்க, நல்லா ஆதரவு கொடுத்தாங்க. அண்ட் மேலும் மேலும் சொல்ல ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ஓகே சார், ஸோ இப்போ உங்களோட வந்து தனியாக நீங்கள் செஞ்ச இந்த ஆல்பம் வந்து இப்போ லான்ச்சிங் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது? ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் வந்து ஒரு கூட்டணியில் தான் இருப்போம். இப்போ சக்கரசோனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தம்பி 2 பேர் பேக்காக எப்போதும். இப்போ ஒரு ஊராக நீங்கள் தனித்து இயங்கும்போது இப்போ நிறைய விஷயம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயே நடக்குது. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வந்து நிகழ்ச்சி வந்து ஒரு மேடையில் தனியாக பண்ணும்போது அதோட உணர்வுகள் எப்படி அனுபவம் எப்படி இருக்கும் அந்த விஷயங்கள் நிறையா வந்து கற்றுக்கிட்டேன். பட் இது வந்து ஒரு இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் அடி அப்படின்னு கூட சொல்லலாம். இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவ்வப்போது வந்து என்ன வந்து சக்கரசோனிக்காகவும் பார்க்கலாம், தனிப்பட்ட முறையில் விவேக்ஜியாகவும் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பமும் ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருக்குது. பட் எனிவே ஐம் ஸோ ஹாப்பி. இருந்தபோது நம்மளோட சக்கரசோனி குரூப்பில் நம்ம அந்த குரூப்பில் சேர்ந்தவங்க என்னோட பிரதர் வந்திருக்காரு, தம்பி எல்லாம் வந்துட்டு நல்லா பெரிய அளவு எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு. அவங்களுக்கு இஸ் ஆல் த பெஸ்ட் டு கிவ் மீ லைக் ஆல் த பிளெஸிங். ஓகே சார், நீங்களும் இங்கே புது விதமான ஒரு முயற்சி எடுத்து தனியாக ஆல்பம் செஞ்சுருக்கணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயில் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாமே உங்களோட ஆல்பம்காக பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, எப்போதும் போல் அவங்க சொல்லுவாங்க ஒரே விஷயம் தான் ஃபேன்ஸ்க்கெல்லாம், பைரட்டுக்கு வந்து ஆதரவு கொடுக்காதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னாக்கா, நீங்கள் சிடி வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படலைன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆல்பம் போலியாக தான் இருக்கும், வாங்கிடாதீங்க. பி ஒரிஜினல் பை ஒரிஜினல் இதை சொல்கிறேன். அண்ட் ஆஃப்டர் இது இன்னொரு 2-3 வீக்ஸில் வந்து மலேசியா ஃபுல்லாக அந்த ஆல்பம் வந்து விநியோகம் செய்யப்பட்டோம். அண்ட் போய் வாங்கி நல்லபடியாக ஆதரவு கொடுங்க. ஓகே விவேக்ஜி, உங்களுக்கு மலேசியாவில் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் உங்களோட ஆல்பம் எப்படி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க? ஓகே, 2 விஷயம் சொல்லணும். ஓகே, முதல் வந்து இங்கே இருக்கிற வந்து ரசிகர்களுக்கு எப்படி பண்ண போகிறோம்னாக்கா, இதுக்கு பிற்பாடு வந்து இந்த இடத்துல இப்போ தான் லான்ச் ஒரு வெற்றிகரமாக நல்லபடியாக முடிஞ்சு, இது முடிஞ்ச பிற்பாடு வந்து ஈப்போவுக்கு போகிறேன். ஈப்போவில் வந்து வரக்கூடிய 28ஆம் தேதி ஒரு பெரிய அளவில் கோலாகலமாக இதே மாதிரி ஒரு பெரிய ஏற்பாடோட இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது வரக்கூடிய 28ஆம் தேதி ஈப்போ நகரத்தில். ஈப்போ முடிஞ்சக்கிட்ட ஜேபியில் வந்து இன்னும் ஆடிட்டோரியம் தான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தென் அப்புறம் வந்து சிங்கப்பூர் கன்ஃபார்ம் ஆச்சு. சிங்கப்பூர் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி 11ஆம் தேதி ஈப்போவில் போயிட்டு பிணையங்களை போயிட்டு ஜேபியில் முடிஞ்ச பிற்பாடு கடைசி சிங்கப்பூரில் முடிக்கிறோம். சிங்கப்பூரில் முடிஞ்ச விட கம்ப்ளீட்டாக சென்னைக்கு போகிறேன். சென்னையில் வந்து ஒரு 9 காலேஜஸ் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய காலேஜ் இருக்கலாம். பட் ஒரு 9 காலேஜில் வந்து ஒரு பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த ஐகான்ங்கிற ஆல்பமோட பாடல் இசை தட்டு அங்கேயும் வந்து நடைபெறும். அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நிறையா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. பட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. ஏப்ரல் கடைசியில் வந்து சென்னை கிளம்பிடுவேன்.
ஓகே ஸோ ஐ விஷ் யூ வெரி வெரி ஆல் த பெஸ்ட் பிகாஸ் நாடு முழுக்க இருக்கிற உங்களோட ரசிகர்கள் எல்லாமே உங்களுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் வந்து ஒரு பெரிய, அதாவது நம்ம டி சினிமா அவரை பற்றி அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை கிடையாது. இந்த கரெக்டாக மக்கள்கிட்ட வந்து சேர்க்கக்கூடிய தருணத்தை அவங்க நிறையா வழியில் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. எங்கள் கூட சேர்ந்து அவங்க இந்த நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட போட்டு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வேலையில் அவங்களுக்கு வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஸோ விவேக்ஜி சொன்ன மாதிரி சி நோ டு ப்ரைவசி, ஒரிஜினல் ஆல்பம் வாங்குறங்க, அது கூட ஒரு போஸ்டரும் கிடைக்கும், கண்டிப்பாக அதை வாங்குங்க. அந்த போஸ்டர் இல்லைனாக்கா அது வந்து போலி. ஆல்பம் ஐகான் வந்து இப்போ வந்து லான்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதில் இருக்கிற பாடல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்னு இருக்கும், ரைட்? ஸோ அந்த பாடலை கொஞ்சம் ஒரு ஃபியூ லைன்ஸ் உங்களுக்காகவும் உங்களோட ரசிகர்களுக்காகவும் பாட முடியுமா? கண்டிப்பாக. எனக்கு இப்போ வந்து ஒரு சமீபத்தில் வந்து இப்போ ஒரு சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆல்பம் ஐகான்ங்கிற வந்து ஆல்பத்தில் வந்து ஒரு பாடல் சிங்கிள்ஸு ஒத்த வாரத்தில் அப்படின்ட்டு, அது வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்காக எல்லாருக்குமே சேர்த்து. ஓகே. ஒத்த வார்த்தையில் உசுரை எடுத்துக்கிட்டு போறா அவ பட்டாம்பூச்சி போல காத்தில் ஆடிக்கிட்டு காணாமல் போனா, அவ கனியா இனி பார்த்தேனா நானே நடிவீனா, ஏன் உசுரை உருக்கி போனா. உங்கள் உசுரை உருக்கி போனால் நீங்கள் பாட்டு படிச்சிங்க, ஆனால் எல்லாத்தோட மனசையும் பயங்கரமாக உருக்கிட்டீங்க விவேக்ஜி. கிராமத்து பொண்ணுன்ற பாட்டு வந்து தெரியுமா யூடியூப்பில் 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே வந்துருக்கு. சீரியஸ்லி அண்ட் என்னுடையும் பயங்கர ஃபேவரட்டான பாட்டு அது. இப்போ கூட கேட்க இனிமையாக இருக்கிற பாட்டு அது. ஸோ இப்போ இந்த ஐகான் ஆல்பம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. எனக்கு ஒவ்வொரு பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ங்கிற ஆல்பமில் வந்து ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர் நான் கொடுத்துருக்கேன். கானா இருக்குது, பாப் இருக்குது, ராக் இருக்குது. இப்போ எல்லாம் கேட்டாங்க பெரிய அளவில் வந்து பெரிய வெற்றி, அதாவது கிராமத்து பொண்ணு பெரிய வெற்றி அளவில் வந்து நீங்கள் ஒரு 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 குளோபல் வாய்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ரெக்கனைசேஷன் கிடச்சிருச்சு. இதுக்கு பிற்பாடு இந்த மாதிரி பாடல் மறுபடியும் வரும்போது கண்டிப்பாக இருக்குது. அந்த பாட்டு பேர் வந்து கொஞ்சம் சஸ்பெண்டாக இருக்கலாம். பட் இந்த தருணத்தை நீங்கள் கேட்ட வாசி சொல்கிறேன். அந்த பாட்டு பேர் செம்பகம். அதோட வந்து வீடியோ கிளிப்பு இந்த லான்ச்சிங்க்கு பிற்பாடு முடிஞ்ச பிற்பாடு சில வேலைகள் எல்லாம் ஊரில் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டாரி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் கிராமத்து பொண்ணோட பாடலோட வரிகளை நிறையா கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சிட்டிக்கு போயிட்டு நிறைய கொஞ்சம் புது விஷயங்கள்லாம் அனுபவங்கள்லாம் கற்றுட்டு கொஞ்சம் லைக் அவுட் ஆஃப் பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. அப்புறம் இவங்க 2 பேரும் அவளை பார்க்க போதுன்றா பயங்கரமாக புதுசாக இருக்கல அப்படின்ட்டு மறுபடியும் இந்த பொண்ணு என்ன செய்கிறா, கிராமத்துக்கே வந்துடுறா. வந்து அங்கே வந்து ஒரு கதை நடக்குது. அந்த கதை தான் இந்த செம்பகம் என்கிற பாடல் அப்படின்ட்டு. ரொம்ப கொஞ்சம் தினுசாக இருக்கும். புது வார்த்தைகளை பேசக்கூடிய வந்து சாதாரண பாமர மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் வச்சு வரிகளை எழுதியிருக்கிறேன். கண்டிப்பாக அது ஆடியன்ஸை போய் சேர்ந்துடும். அதுவும் இந்த இவெண்ட்டில் மொதல் பாடலை நல்லா கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் ஒரு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் என்று நம்புகிறேன். நம்ம புஷ்பவனம் குப்புசாமி ஐயாவோட ஸ்டைலில் பாவனையில் இருக்கும் அப்படின்னு இல்லை, கிராமத்தோட அந்த சுகபாவனைகள் எல்லாம் இருக்குது. அப்படிலாம் நான் பொதுவாக சொல்லுறேன், எல்லாம் பொண்ணு உஷ்டி நம்ம ஊர் பாட்டுக்கும் தான் ஆடுவாடா கிளவி, நேரமாகி போச்சு புள்ள எங்கே போகலாம் பாட்டி, பையன் பொண்ணு வீட்டுக்குள்ளே ஆடி பாடி ஜாலி, சொக்கான தங்கம் போல சொக்குதடா சேலை, கிட்ட நீ வந்து புட்டா காந்தமாகி போகிறேன், மாட்டுக்கும் சுத்தமாக மறந்துட்டேன். மாட்டு கும்புன்னு அந்த கும்பு எனக்கு அந்த ஃபுல் வீஜல் எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. அண்ட் டெஃபினெட்லி யூ வில் நோ எப்படி நம்ம பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது கண்டிப்பாக ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்ந்துடும் என்று எப்படி எந்த அளவில் கிராமத்து பொண்ணு இருந்துச்சோ அதை விட அதே மடங்கு அதோட தாக்கங்கள் அதோட எதிர்பார்ப்புக்கும் மக்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒரு இசை என்கிற பாலம் மக்களுக்கும் டெஃபினெட்லி இது கொண்டு ஒரு பிக் டர்ன் அவுட்டாக கண்டிப்பாக வரும். ஓகே விஷ் யூ குட் லக். நீங்கள் பாடினதை கேட்டோன்னே அப்பா எப்படா பாட்டு ஃபுல் பாட்டை கேட்போன்னு இருக்குது. ரசிகர்களே கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பை ஆரிஜினல். இப்போ வந்து நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, வாய்ஸ் நல்லா இருக்க நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஏன் இப்போ எதுவுமே படத்தில் நடிக்கக்கூடாது? படத்தில் நடிக்க எனக்கு ரொம்ப பயம் ஆக்சுவலி. அதான் மேட்ரு. எனக்கு இவ்வளோ நல்லா பாடுறீங்க, ஏன் நடிக்கக்கூடாது? போட்டாலும் எனக்கு வந்து நடிப்பு வரவே வராது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு ஆக்சுவலி நடிக்கணும் ரொம்ப பயம் வரும் எனக்கு. இப்போ இசை சம்மந்தப்பட்ட தோரணைகள் கோர்வைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேசி அப்படி போய்கிட்டே இருப்பேன். பட் வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் பண்ணுக்கு அதாமல் ஒரு பெரிய ஒரு குரூப் ஒன்றுக்கு அவங்க கூட நடிக்கிறது டெக்னீஷியன் நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு அந்த ஒரு கூச்ச சுபாவம் இருக்கிற கொஞ்சம் பிரச்சனை. ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்ட்டு. பட் தெரியல, இதுவும் மாறலாம், இந்த நிலையும் மாறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக மாறலாம். பட் இதுக்கு ஆஃபர் வந்திருக்கா சார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நிறையா ஊருக்கு போய்ட்டு கிராமத்து பொண்ணுக்கு பிற்பாடு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. 1-2 கிடையாது, நிறைய வந்திருக்குது. பட் எனக்கு எதுலேயும் அவ்வளோ ஒரு பெரிய நாட்டம் கிடையாது. அதனால் அப்படியே விட்டாச்சு அப்படின்ட்டு. எப்போ பார்ப்போம் உண்மையில ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது இப்போ தைரியமாக நீங்கள் போகலாம். எனக்கு ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது அதில் வந்து ப்ராப்பராக நீங்கள் அந்த அனுபவங்களை பெற்றுட்டு அப்போ நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த நிலையில் நிற்கிறோம் நம்மளுக்கே தெரியாமல் போய்கிட்டு அப்புறம் அங்கே ஒரு சொதப்பலாகிட்டு டேரக்டர் நல்லா பாட்டு வாங்கிட்டு இது பெரிய நீட்டு கதையாக போயிடும் சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டி வச்சுட்டேன் நான். ஓகே, பட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை படத்தில் பார்ப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. dcinema.tv பற்றி
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொன்னேன்னாக்கா நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போவேன். ஆனால் ஒரு 2 கவிதையால் சொல்லிடுறேன், 2 வரிகள் கவிதையால். dcinema.tv பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், என்ன சொன்னாலும் எஞ்சி நிற்கும் சொல்லலாம். இதுதான் டி சினிமா. வாவ், 2 லைன்ஸில் முடிச்சிட்டிங்க. என்ன தான் ஷார்ட்டஸ்ட் இருந்தாலும் இட்ஸ் டேம் ஸ்வீட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதான் எங்களுக்கு வந்து இனிமேல் டேக் லைனாக இருக்க போகுது. சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய விஷயங்களை வந்து இப்போ டி சினிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளூர் கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர் வரக்கூடிய சம்பவங்களை நம்ம இப்போ எங்கள் ஊருக்கு போய் எத்தனை பேர் நம்ம பார்க்க முடியும், அங்கே என்ன சூழ்நிலை நடக்குது, ஆர்டிஸ்டுக்குள்ளே என்ன விஷயம் பண்ணிக்கிட்டு என்னென்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி, திரைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து போட்டு காட்டக்கூடிய சக்தி வந்து சில பேருக்கு உண்டு. அதில் மிகப்பெரிய மாபெரும் சக்தி சொல்லிக்கிட்டே போகலாம். டி சினிமா .tv பற்றி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெரி ஹாப்பி டு பி அரவுண்ட் தேம் வித் தேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிசலாக போகிறதுக்கு, இன்னும் விரைவாக போகிறதுக்கு இந்த சேனல் ரொம்ப உதவியாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சக கலைஞருக்கும் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த வேலையில் வந்து அவருக்கு வாழ்த்துக்களும் மகிழ்ச்சிக்கு. விவேக் ஜியின் ஐகான் ஆல்பம் மிகப்பெரிய வெற்றி அடையதுக்கு எங்களின் டி சினிமா சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேஸ்புக் மற்றும் அதர் சோஷியல் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் dcinema.tv கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்களுடைய அப்ளிகேஷன் dcinema.tv மறக்காமல் www.dcinema.tv வெப்சைட்லையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், நான் உங்கள் லக்ஷ்மி கணபதி ஃப்ரம் dcinema.tv. Hello to all viewers of dcinema.tv. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா all Malaysian Indian artists have got together. Hi, Nata Rinita. You're watching dcinema.tv. என்னோட பேர் THR ராகாராமுங்க. உங்களுக்கு தெரியுமுங்க. உங்களுக்கு லவ்லியான மேட்டர்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா dcinema.tv அதுதான் கரெக்டான இடம். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. Hi, this is Ananda and you're watching dcinema.tv. Hi, நான் உங்கள் அருணா. நீங்க பார்த்து கொண்டிருப்பது dcinema.tv. நான் சசிதரன் கே ராஜு. You're watching dcinema.tv. This is Anirudh and you're watching dcinema.tv. This is Jayaraman. You're watching dcinema.tv. You're watching me on dcinema.tv.